மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்தையில் வாருங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்தையில் வாருங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம் ஆனது. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்தையில் வாருங்கள். சங்கீதம் 102. 2023 விபிஎஸ்ஸின் நோக்கம் ஒன்றித்து வளர்வோம். நோக்க வசனம்: நாம் ஒன்றாயிருக்க போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீ தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நாள் 1 தொழுகையில் ஒன்றித்து வளர்வோம். மகிழ்ச்சியுடன் கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்தையின் முன் வாருங்கள். நாள் 2 திருவசனத்தில் ஒன்றித்து வளர்வோம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தயவில் கிறிஸ்துக்குள் எல்லாவற்றையும் நாம் வளரும்படி அப்படி செய்தார். நாள் 3 தூய வாழ்வில் ஒன்றித்து வளர்வோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிற போது நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தராய் இருங்கள். நாள் 4 நல்லுறவோடு ஒன்றித்து வளர்வோம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசனையே எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது. நாள் 5 இயற்கையோடு ஒன்றித்து வளர்வோம். தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து வந்து அதை பயன்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். நாள் 6 நற்செய்திக்காய் ஒன்றித்து வளர்வோம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நாள் 7 நிலை வாழ்வுக்காய் ஒன்றித்து வளர்வோம். நீங்கள் கிறிஸ்துவுடன் விழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். இதை சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரித்துண்டு. ஆராதனை செய்த ஆலோசனத்தோட சனியுடன் வாருங்கள். விபிஎஸ்ஸின் நோக்கம் ஒன்றித்து வளர்வோம். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். யோவான் 17:22. தொழுகையில் ஒன்றித்து வளர்வோம். மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடைய அவர் சந்நிதியில் வாருங்கள். சங்கீதம் 102. நாள் 2 திருவசனத்தில் ஒன்றித்து வளர்வோம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் வளர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். நாள் 3 தூய்மையில் ஒன்றித்து வளர்வோம். உங்களை அழைத்தார் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள். நாள் 4 நல்லவையில் ஒன்றித்து வளரும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. சங்கீதம் 133:1. நாள் 5 இயற்கையோடு ஒன்றித்து வளரும். தேவனாக கர்த்தர் மனுஷனை எரிந்தொடர்ந்து அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதியாகமம் 2:15. நாள் 6 நற்செய்திக்காய் ஒன்றித்து வளர்வோம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அவர்களும் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். மத்தேயு 28:20 முதல் பகுதி. Thank you.
This is